நடிகர் ஃபகத் ஃபாசிலின் தந்தை இயக்குனர் ஃபாசில் இயக்கிய பூவே பூச்சுடவா திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையாக அறிமுகமானவர்தான் நதியா. கேரளாவை பூர்வீகமாக கொண்ட இவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மும்பையில்தான். முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்த நதியாவின் இயற்பெயர் ஜரீனா மொய்து. தனது பட்டப்படிப்பை முடித்தவுடன் 1984ஆம் ஆண்டு ஃபாசில் இயக்கிய நோக்கேத்தே தூரத்து கண்ணும் நட்டு என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் முதலில் நதியாவை ஒரு நடிகையாக அறிமுகப்படுத்தியது இயக்குனர் ஃபாசில் தான். ஜரீனாவுக்கு நதியா என்ற பெயர் வைத்ததும் ஃபாசில் தான். அடுத்தடுத்து தொடர் வெற்றி திரைப்படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகை என்ற அந்தஸ்தையும் பெற்றார். நதியாவின் கணவர் இந்து பிராமண குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்த நதியாவின் பெற்றோர் இவர்களது காதலை ஏற்றுக்கொண்டார்கள். திருமணத்திற்கு பின் திரைப்படங்களில் நடிப்பதை குறைத்துக் கொண்ட நதியா பின் தனது கணவருடன் லண்டனில் செட்டில் ஆனார். இதுவரை பல மொழிகளில் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்த அசத்தி இருக்கும் நதியா 60 வயதை கடந்தாலும் உடற்பயிற்சியின் மூலமாக இன்னும் இளமையாகத்தான் காட்சியளிக்கிறார். நடிகை குஷ்பு தற்போது தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவராக பொறுப்பு வைத்து வரும் குஷ்பு ஒரு முஸ்லிம் என்பது பலருக்கும் தெரியாது. 1970ஆம் ஆண்டு மும்பையில் பிறந்த குஷ்புவின் இயற்பெயர் நக்கத் கான். 1980-90 காலகட்டங்களில் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்த குஷ்புவுக்கு அந்த காலகட்டத்தில் ஏராளமான ரசிகர்கள் இருந்தார்கள். ரசிகர்களின் கனவு கன்னியாக வலம் வந்த குஷ்புவுக்கு திருச்சி அருகே கோவில் கட்டப்பட்டது கூட அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. சினிமாவில் நடிக்க வந்த ஆரம்பத்தில் நக்கத் கான் என்ற தனது இயற்பெயரை குஷ்புவாக மாற்றிக்கொண்டு திரைப்படங்களில் பிரபலமானவர். ஒரு கட்டத்தில் இந்து மதத்தைச் சேர்ந்த சுந்தர்சியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 2000 காலகட்டங்களுக்கு பின் தன்னை தீவிர அரசியலில் ஈடுபடுத்திக் கொண்ட நடிகை குஷ்பு திமுக, காங்கிரஸ் என தற்போது பாஜகவில் பயணித்து வருகிறார். சமீபத்தில் ஒரு பேட்டியில் நடிகை குஷ்புவிடம், நீங்கள் முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்தவர்தானே, எப்போது இந்து மதத்திற்கு மாறினீர்கள் என கேட்டபோது, நான் ஒரு முஸ்லீமாக பிறந்தேன், இறக்கும் போது முஸ்லீமாகவே இறப்பேன், ஒருபோதும் எனது மதத்தை மாற்ற மாட்டேன் என குறிப்பிட்டு இருக்கிறார். ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் கவர்ச்சி நடிகையாக வலம் வந்தவர் மும்தாஜ். ஆனால் தற்போதெல்லாம் மும்தாஜை புர்கா இல்லாமல் வெளியில் காண முடியாது. அந்த அளவு இறை நம்பிக்கையோடு வாழ்ந்து வருகிறார். அதற்கு அவர் கூறியதாவது, இதுவரை நான் செய்த சகல பாவங்களிலிருந்தும் இறைவன் என்னை மன்னித்து விடுவான் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து வருகிறேன். அதற்காக உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய மத கோயில்களுக்கு நேரடியாக சென்று என் பாவங்களை கழித்தும் வருகிறேன். 40 வயதை கடந்து இதுவரை தான் திருமணம் செய்யாமல் இருப்பதற்கான காரணத்தை குறிப்பிட்ட மும்தாஜ், ஆட்டோ இம்யூனிட்டி டிசீஸ் என்னும் தன்னுடல் தாக்குமை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதனால் அவரது இரத்த உயிரணுக்கள் நோய் எதிர்ப்பாற்றல் இன்றி செயல்பட்டு வருவதாகவும், இதனால் நான் தனிமையில் வாழ முடிவு செய்துவிட்டேன், என்னால் மற்றவர்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என கண்ணீர் மல்க குறிப்பிட்டிருந்தார். இதுவரை நான் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு தற்பொழுது திரைப்படங்களிலிருந்து நடிக்காமல் ஒதுங்கி இருப்பதாகவும் மும்தாஜ் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது 60 வயதாகும் செய்தி வாசிப்பாளரும் நடிகையுமான பாத்திமா பாபு புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்டவர். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக டிடி பொதிகை, ஜெயா தொலைக்காட்சி உள்ளிட்ட பல தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிப்பாளராக இருந்து பிரபலமானவர். அந்த காலகட்டத்தில் இவர் செய்திகளில் தோன்றுகிறார் என்றாலே இவரை பார்ப்பதற்காகவே தமிழ்நாட்டில் தனி பெண்கள் ரசிகர் கூட்டமே இருந்தது. ஒரு முன்னணி செய்தி வாசிப்பாளராக இருக்கும் போதே தமிழ் சினிமாவில் பிரகாஷ்ராஜுக்கு ஜோடியாக 1996ஆம் ஆண்டு கல்கி என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகையாக அறிமுகமானார். இதைத் தொடர்ந்து தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் பல மொழிகளில் 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தி இருந்தார் பாத்திமா பாபு. வெள்ளித்திரை மட்டுமல்லாமல் சின்னத்திரையில் பல நாடகங்களில் நடித்திருக்கும் பாத்திமா பாபு கடந்த 1989ஆம் ஆண்டு பாபு என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு 2 ஆண் பிள்ளைகள் உள்ளார்கள். பாத்திமா பாபுவை பொறுத்தவரை செய்தி வாசிப்பாளர், நடிகை என்றில்லாமல் கடந்த 2013ஆம் ஆண்டு அதிமுகவின் தலைமை கழக பேச்சாளராக அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டார்.